என்னோட நான் பேரு பெங்களூர்ல கிரிஜா. இருந்து நான் திண்டுக்கலுக்கு 8ஆம் வகுப்பு போய்கிட்டு வரைக்கும் இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் காலையில படிச்சேன். ஒரு 11 மணிக்கு பஸ் அதுக்கப்புறமா ஏறினேன். அப்பா என்னோட படிப்பை பெங்களூர்ல இருந்து நிறுத்திட்டாரு. திண்டுக்கல் போறதுக்கு மேல சுமார் படிக்கிறதுக்கு ஒரு எவ்வளவோ 9 மணி கேட்டு நேரம் பார்த்தேன். ஆகும். என்னால உன்னை எனக்கு படிக்க வைக்க ட்ரெயின்ல முடியாதுன்னு பயணம் சொல்லிட்டாரு. சுத்தமா பிடிக்காது. நானும் என்னோட அப்பாவும் அதனால தனியா தான் நான் வாழ்ந்துட்டு எப்பவுமே இருக்கோம். பஸ்ல போகத்தான் என்னோட அப்பா விரும்புவேன். ஒரு நாள் வேலைக்கு நான் போய் பெங்களூர் பஸ் சம்பாதிச்சா ஸ்டாண்ட்ல பஸ்ல அந்த பணத்தை ஏறினப்போ அடுத்த அங்க நாள் பெருசா மதுக்கடையில கூட்டம் இல்ல. செலவழிச்சிருவாரு. எனக்கு நீ ஜன்னல் ஓரமா வீட்டுல சீட் சும்மா தானே கிடைச்சது. இருக்க, நான் நீயும் நிம்மதியா வேலைக்கு அந்த போய் சீட்ல சம்பாதிக்கலாம்னு சொல்லி உட்கார்ந்தேன். அப்பா ஆனா என்ன ஒரு என்னோட முதலாளி கிட்ட மனசுல கூட்டிட்டு ஒரு போயிட்டு பெரிய கவலை அவங்களோட இருந்துச்சு. வீட்டுல வேலை என்னோட செய்யறதுக்கு சேர்த்து கணவருக்கு விட்டாரு. சில வருஷத்துக்கு அந்த முன்னாடி வீட்டோட முதலாளிக்கு பெங்களூருக்கு 55 transfer வயசு கிடைச்சுச்சு. இருக்கும். அவர் ஆனா அங்கேயே அவரோட தங்கி வயசை வேலை விட பார்க்க முடிவு பார்க்க ரொம்ப பண்ணிட்டாரு. இளமையா தெரிஞ்சாரு. அவர் முதல் முறையா அவரோட வீட்ல வீட்டுல இருந்து அவரை அவரோட தவிர வேற பொருட்களை யாருமே எல்லாம் இல்ல. எடுத்துட்டு கிளம்புறப்போ என்னோட அப்பா நான் அவர்கிட்ட தினமுமே கேட்டேன், என்ன அந்த நானும் முதலாளியோட உங்க கூட வீட்டுக்கு வந்துடவான்னு கூட்டிட்டு வந்து சொல்லி. விட்டுட்டு போவாரு. அதுக்கு அவர் என்கிட்ட வேலை சொன்னாரு, முடிஞ்சதுக்கு அப்புறமா அனிதா, சாயந்தரம் வந்து கவலைப்படாத. கூட்டிட்டு போவாரு. சில மாசங்கள்ல இப்படிதான் நான் தொடர்ந்து அங்கேயே போய்கிட்டே settle இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு உன்னை evening கூட்டிட்டு அப்பா என்னை போயிருவேன்னு கூட்டிட்டு சொல்லி போக என்னை வரவே பேசி இல்ல. நான் சமாதானப்படுத்தினாரு. ரொம்ப நேரமா ஆனா அப்பாவுக்காக அவர் சொன்ன வாசல்லையே மாதிரி ஒரு காத்துட்டு முறை இருந்தேன். கூட என்ன வந்து நான் கூட்டிட்டு வாசல்ல போகவே நின்னுட்டு இருக்கிறத இல்ல. பார்த்த முதலாளி நானும் பல என்னோட தடவை பக்கத்துல அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன், இன்னைக்கு என்னால உன்னோட இங்க அப்பா தனியா இருக்க வரமாட்டாருன்னு முடியாது. நினைக்கிறேன். நாம ரெண்டு அதனால நீ பேரும் அவருக்காக கணவன் மனைவி காத்திருக்கிறதுக்கு பதிலா தனித்தனியா வாழ்றது வீட்டுக்குள்ள சரியில்லைன்னு வான்னு சொல்லி சொன்னாரு. புரிய வைக்க முயற்சி அவர் செஞ்சேன். சொன்னதை கேட்டு நானும் ஆனா அவரோட அவர் என்னோட வீட்டுக்குள்ள பேச்ச போனேன். கேட்கவே என்னோட தயாரா முதலாளி இல்ல. சாப்பிடுற அவர் நேரம் அது. பெங்களூருக்கு போனதுக்கு அதனால அப்புறமா அவர் என்ன அவரோட சொன்னாருன்னா, நடத்தை மெதுவா மாற நீயும் என் கூட ஆரம்பிச்சது. சேர்ந்து சாப்பிடுன்னு சொன்னாரு. ஆரம்பத்துல வாரத்துக்கு நாங்க ஒரு ரெண்டு முறை பேரும் என்னை வர சாப்பிட சொல்லுவாரு. உட்கார்ந்தோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா மாசத்துக்கு ஒரு நைட்டு முறை அவர் தன்னோட இப்போ ரூம்ல 6 என்ன மாசத்துக்கு தூங்க ஒரு வர முறை சொல்லி தான் என்னை சொன்னாரு. கூப்பிடுவாரு. எனக்கு அங்க போக ஒரு இதுக்கப்புறமா மாதிரி என்னோட உறவினர்கிட்ட உறவினர்கிட்ட இருந்து இருந்து அதனால எனக்கு ஒரு நான் வரலன்னு அதிர்ச்சியான சொல்லிட்டு செய்தியும் கிடைச்சுச்சு. ஹால்ல இருக்க சோஃபாலயே பெங்களூர்ல என்னோட படுத்துக்கிட்டேன். கணவர் வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு வர்றாராம். அடுத்த நாள் காலையில இதை கேட்டு முதலாளி நான் ரொம்பவே கிட்ட என்னோட வருத்தப்பட்டேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர கோபம் சொல்லுங்கன்னு வந்துச்சு. சொன்னேன். அதனால அவர் உடனே உடனே என்னோட என்னோட முன்னாடியே ஃபோன் எடுத்து பெங்களூருக்கு கால் போக பண்ணாரு. முடிவு பண்ணேன். ஆனா அங்க அப்பா போனதுக்கு போனை அப்புறமா எடுக்கவே இல்ல. நான் ரகசியமா ஒரு விசாரிச்சேன். அப்பாவால எப்படி இப்படி நான் பொறுப்பில்லாம கேட்டது இருக்க உண்மைதானே முடியும்? எனக்கு தெரிய தன்னோட வந்துச்சு. இந்த இளமையான என்னோட மகளை கணவர் 55 வயசான உண்மையிலேயே ஒரு நபர் வேறொரு கூட பொண்ணு கூட தனியா வீட்டுல வாழ்ந்துட்டு எப்படி இருக்காரு. விட்டுட்டு போக முடிஞ்சது? அவங்களுக்கு ஒரு குழந்தையும் ஈவினிங் முதலாளி கிட்ட பிறந்திருக்கு. கெஞ்சு இது என்னோட எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு நான் போக சொல்லி தூரத்துல இருந்து சொன்னேன். பார்த்தேன். வீட்டுக்கு அவரை வந்து பார்த்தா சந்திக்கவோ எங்க பேசவோ வீட்டுல எனக்கு பூட்டு விருப்பமே போட்டிருந்துச்சு. ஏன்னா அப்பா அவரை எங்க போனாருன்னு எனக்கு சந்திக்கிறதுனால தெரியல. எதுவுமே நடக்காதுன்னு அதனால நான் எனக்கு நினைச்சேன். விருப்பம் இல்லாம நான் ரொம்பவே திரும்பவும் நான் அந்த முதலாளி ஒரு வீட்டுக்கு நாள் போக கண்டிப்பா வேண்டியதாயிடுச்சு. என்னோட கணவர் அவர் கண்ணு கூட வைக்கிற என்னை நேரத்துல கூட்டிட்டு போயிருவாரு 15 நாட்கள் அப்படிங்கிற கடந்துருச்சு. நம்பிக்கையில எத்தனை ஆனா வருஷங்களை அப்பா என்னை கழிச்சு கூட்டிட்டு போக வரவே இல்ல. ஆனா அவர் எனக்கு செஞ்ச ஒரு நாள் துரோகத்தை முதலாளி என்ன பார்த்தப்போ மார்க்கெட்டுக்கு என்னோட கூட்டிட்டு மனசே போனாரு. உடைஞ்சு போச்சு. அங்க அவரு எனக்கு நான் என்னோட தேவையான சீட்ல நிறைய தனியா விஷயங்களை தான் வாங்கி உட்கார்ந்திருந்தேன். கொடுத்தாரு. என்னோட அது சீட்டு மட்டும் 2 இல்லாம பேர் உட்கார துணிக்கடைக்கு கூடியது. கூட்டிட்டு போயிட்டு ஆனா எனக்கு பஸ்ல தேவையான போதுமான புதிய இடம் ட்ரெஸ் இருந்ததுனால எல்லாத்தையுமே வாங்கி கொஞ்ச கொடுத்தாரு. நேரம் என்னோட இருக்க வீட்டுக்கு காலியா வந்ததுக்கு தான் அப்புறமா இருந்துச்சு. ஓனர் என்கிட்ட அடுத்த ஒரு இந்த பஸ் ட்ரெஸ் ஸ்டாப்ல எல்லாம் பஸ் எதுக்காக நின்னுச்சு. உனக்கு வாங்கணும்னு சில பேர் தெரியுமா? ஏறினாங்க. நீ நாளையில இருந்து அவங்கள்ல ஒரு ஸ்கூலுக்கு ஆண் போகணும்னு என்னோட பக்கத்துல சொன்னாரு. வந்து உட்கார்ந்தாரு. ஓனர் எனக்கு ஒரு நான் பெரிய பஸ் உதவி ஏறி செஞ்சதா ரொம்ப நேரம் அந்த ஆகிருச்சு. இடத்துல நான் ஃபீல் எனக்கு பண்ண ரொம்பவே ஆரம்பிச்சேன். சோர்வாவே நான் இருந்துச்சு. படிக்க ஆசைப்பட்டேன். மதியம் 3 மணி ஆனா ஆகியிருக்கும். என்கிட்ட பணம் எனக்கு இல்லாததுனால தாகமும் படிக்க முடியல. எடுத்துச்சு. அதனால ரெண்டாவது என்னோட நாள்ல பையில இருந்து இருந்து நான் தினமும் தண்ணீர் ஸ்கூலுக்கு பாட்டில் போக எடுத்தேன். ஆரம்பிச்சேன். ஆனா ஓனர் பாட்டில என்ன தண்ணி அந்த தீர்ந்துருச்சு. டவுன்ல இருக்கக்கூடிய நான் ஒரு பாட்டில பிரைவேட் திரும்பவும் ஸ்கூல்ல உள்ள சேர்த்து வைக்கும் விட்டாரு. போது என்னோட ஸ்கூலுக்கு பக்கத்துல போக இருந்த அந்த ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு தண்ணி ஓனரோட வேணும். வீட்ல ஆனா இன்னொரு என்னோட வேலைக்காரனை தண்ணி வேலைக்கு தீர்ந்துச்சு வச்சாரு. அப்படிங்கறத பார்த்தாரு. அவன் வீட்ல இருக்க அவரு, எல்லா வேலையும் "மேடம், செஞ்சுட்டு உங்களுக்கு அங்கேயே தண்ணி தங்கிட்டு வேணுமான்னு இருந்தான்." கேட்டாரு. இந்த நான் சந்தோஷமான எதுவுமே வாழ்க்கைய சொல்லல. பத்தி நான் கனவுல ஆனா கூட அவர் நினைச்சு தன்னோட பார்த்ததே கைப்பையில இல்ல. இருந்து ஒரு ஆனா தண்ணீர் பாட்டிலை என்னோட எடுத்து ஓனர் என்னோட கையில எனக்காக கொடுத்தாரு. இதையெல்லாம் ஏன் நான் செய்யறாருன்னு கொஞ்சம் நான் தண்ணீர் ஒரு குடிச்சிட்டு நாளுமே யோசிச்சதில்ல. பாட்டிலை அவர்கிட்ட திருப்பி இதுக்கு கொடுத்துட்டேன். பின்னாடி இருக்கக்கூடிய நான் அவருக்கு ரகசியம் நன்றியும் விரைவில் சொன்னேன். எனக்கு தெரிய வர இப்போ மாலை இருந்துச்சு. 7 மணி அத ஆகியிருக்கும். பத்தி எனக்கு கொஞ்சம் பஸ் கூட வேகமா பயமே இல்ல. போய்கிட்டு இருந்துச்சு. கண்ணி வைக்கிற நான் நேரத்துல அவர்கிட்ட 6 மாசம் நீங்க ஓடி எங்க போச்சு. போறீங்கன்னு கேட்டேன். இப்போ நான் இன்னும் அவரு நான் அழகாவும் திண்டுக்கலுக்கு இளமையாவும் போறேன்னு சொன்னாரு. தெரிஞ்சேன். ஓ, வீட்டு வேலைக்காரன் நானும் தினமுமே திண்டுக்கலுக்கு தான் இரவு போறேன். தூங்குறதுக்கு இதை முன்னாடி கேட்டதும் எனக்கு அவருக்கு பால் கொண்டு லேசான வந்து ஆச்சரியமும் என்னோட ரூம்ல ஏற்பட்டுச்சு. கொடுப்பான். அவரோட இதெல்லாம் முகத்துல என்னோட லேசான முதலாளியோட புன்னகையும் உத்தரவினால இருந்துச்சு. தான் நடந்துட்டு அவர் இருந்துச்சு. பெங்களூர்ல வேலை காலையில செய்யறாரு. நான் என்னோட முதலாளி இன்ஜினியர் கூட அப்படின்னு walking சொன்னாரு. உடற்பயிற்சி செய்வேன். குளிர்காலம் இப்படிதான் ஒரு நாள் அப்படிங்கறதுனால நானும் evening ஓனரும் குளிர் அதிகமா உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. இருக்கும்போது அப்போ நான் ஓனர் என்னோட என்கிட்ட ஜன்னல் வந்து, கண்ணாடியை மூடினேன். இன்னைக்கு நான் உனக்கு ஆனா ஒரு சில புதுவிதமான ஜன்னல்களை பயிற்சியை திறந்து சொல்லி கொடுக்குறேன்னு வச்சிருந்தாங்க. சொன்னாரு. அதனால முதலாளி குளிர் எனக்கு காற்று அந்த பஸ்ஸுக்குள்ள பயிற்சியை வந்துச்சு. கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு ரொம்பவே அப்ப குளிர வீட்டோட ஆரம்பிச்சது. வேலைக்காரன் முத்து அங்க நான் வந்தான். சுடிதார் போட்டிருந்தேன். நாங்க 2 ஆனா பேரும் அந்த அவசரத்துல பயிற்சியை செஞ்சுட்டு ஷால் இருக்கும்போது கொண்டு வர மறந்துட்டேன். முதலாளி எனக்கு உதவி அதை பத்தி செஞ்சுட்டு ரொம்பவே இருந்தாரு. வருத்தப்பட்டேன். அதை பார்த்த இப்போ முத்து நைட்டு தன்னோட 10 மணி முகத்தை ஆகிருந்துச்சு. திருப்பிக்கிட்டான். குளிர் அதுக்கப்புறமா இன்னுமே முதலாளியை அதிகமாகிருச்சு. பார்க்கறதுக்கு வெளியே பஸ்ல ஒரு
ஒரு இருந்த நபர் விளக்குகள் வந்திருக்காருன்னு எல்லாம் சொல்லி அணைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் குளிரால குளிரால அந்த நடுங்கிக்கிட்டு பயிற்சியை இருந்தேன். அப்படியே நிறுத்தி என்னோட பக்கத்துல உட்கார்ந்திருந்த அந்த நபர் இன்னில தன்னோட இருந்து கையில இருந்த உள்ள ஒரு ஷாலை வர்றப்போ எடுத்து எனக்கு கதவை போத்தி தட்ட மறக்காதுன்னு மறக்காதுன்னு சொன்னாரு. என்ன பார்த்ததும் ஒருவேளை எனக்கு முத்து இப்படி குளிருதுன்னு உள்ள சொல்லி வந்தது புரிஞ்சிருக்கு. முதலாளிக்கு ஆனா அவர் பிடிக்கலையோன்னு எதுவுமே நினைச்சேன். சொல்லல. முதலாளி இவ்வளவு வெளியே நீண்ட போனதுக்கு பயணத்துக்கு அப்புறமா போயிட்டு வந்து முத்து ஷால் என்னை கொண்டு வர வித்தியாசமான மறந்துட்டேன்னு கண்ணோட்டத்துல எனக்கு பார்க்க நானே ஆரம்பிச்சான். கோவப்பட்டேன். ஆனா நான் நைட்டு அதை ஒரு பெருசா 11 எடுத்துக்கவே மணி இல்லை. அளவுல
பஸ் ஒரு ஹோட்டல்ல எப்பவும் போல நின்னுச்சு. என்னோட ரூமுக்கு போயிட்டு நைட்டு ஒரு குளிச்சு 11 fresher மணி ஆகிட்டு இருக்கும். நான் ஸ்கூலுக்கு அப்ப பஸ் கிளம்பிட்டேன். ஒரு ஹோட்டல்ல நின்னுச்சு. ஈவினிங் நான் நேரத்துக்கு நான் வீட்டுக்கு சூடா டீ வந்துட்டேன். குடிச்சு கொஞ்சம் அந்த சூடாவே வீட்ல அப்படின்னு நான் முடிவு மட்டும் பண்ணேன். தான் ஒரு பெண்ணா டீ இருக்கேன். வாங்குறப்போ அந்த முதலாளி நபரும் எனக்கு கீழ ஒரு இறங்குறாரு. அழகான ட்ரெஸ்ஸை கொண்டு அவரு வந்து என்னோட கொடுத்து பக்கம் பார்த்தாரு. அவரு இந்த ட்ரெஸ்ஸை நான் அவரோட போட்டுக்கிட்டு பக்கத்துல தயாராயிரு போயிட்டு லேசா இன்னைக்கு நாம சிரிச்சிட்டு, வெளிய ஒரு "நீங்க டீ பார்ட்டிக்கு குடிக்கிறீங்களான்னு போகணும்னு சொன்னாரு. அவரும் நான் அந்த சரின்னு ட்ரெஸ்ஸை சொல்லி போட்டு சொன்னாரு. என்னை இன்னுமே அதனால நான் அழகாக்கிட்டு அவருக்காக வெளியில டீ வந்தேன். ஆர்டர் பண்ணேன். நான் தயாராகி நாங்க வெளியே ரெண்டு பேரும் வந்தப்போ ஒண்ணா டீ முதலாளி குடிச்சோம். என்ன ஒரு வித்தியாசமான கொஞ்சம் பேசினோம். கண்ணோட்டத்துல பார்த்தாரு. டீ அவரோட குடிச்சதுக்கு முகத்துல அப்புறமா இருந்த திரும்பவும் புன்னகை பஸ்ல அவர் உட்கார்ந்தோம். மனசுல என்ன எங்களோட ஓடுது பஸ் அப்படிங்கறத எனக்கு கிளம்பிச்சு. தெளிவா காட்டுச்சு. ஆனா இப்போ நைட் என்னோட 12 மணி முதலாளி ஆகிருச்சு. கோட் சூட் போட்டிருந்தாரு. குளிர் இன்னுமே இந்த வயசுலயும் அதிகமாயிருச்சு. அவர் ரொம்பவே எனக்கு இளமையா திரும்பவும் இருந்தாரு. குளிர ஆரம்பிச்சது. ஆனா அந்த இன்னைக்கு நபர், அவரோட முகத்துல "மேடம், ஒரு உங்களுக்கு வித்தியாசமான ஆட்சேபனை பொலிவு இல்லைனா தெரிஞ்சது. என்னோட ஷாலை ரெண்டு பேரும் உங்களுக்கு கையை தரலான்னு பிடிச்சுக்கிட்டு சொன்னாரு. அந்த விருந்துக்கு அவரு தன்னோட கிளம்பணும். ஷாலை கழட்டி என்னோட அந்த பக்கம் பார்ட்டில நீட்டாரு. அவர் என்ன தன்னோட நான் அதை நண்பர்களுக்கு வாங்க அறிமுகப்படுத்தினாரு. ஏன்னா அவருக்கு ஓனர் தன்னோட நண்பர்கள் கூட அவருக்கு அது சரியா பேசிக்கிட்டு இருந்தாரு. இருக்காதுன்னு கொஞ்ச நினைச்சேன். நேரம் கழிச்சு ஆனா என்னோட அவர் ஓனரோட ரொம்பவே ஒரு ஃப்ரெண்டு வற்புறுத்தினாரு. என்னோட பக்கத்துல வந்து நீங்க என்னை எனக்கு பார்க்க ஷால் ஆரம்பிச்சாங்க. கொடுக்குறீங்க. ஆனா அதுக்கப்புறமா உங்களுக்கும் குளிருது. குளிருதேன்னு கேட்டேன். உன்னோட அவர் முதலாளிக்கு நிறைய சிரிச்சுக்கிட்டே, புத்தி இருக்கு. பரவாயில்ல, உன்ன நான் மாதிரி adjust ஒரு பண்ணிக்குவேன்னு பெண்ணை சொன்னாரு. ஆயிரக்கணக்கான ரூபாய் அதுக்கப்புறமா செலவழிச்சாலும் நானும் வெளியே இல்ல, கிடைக்க நீங்களே மாட்டா. வச்சுக்கோங்கன்னு என்னோட சொன்னேன். முதலாளியோட கொஞ்ச நேரம் நண்பரோட கழிச்சு இந்த நான் அங்க பேச்சை குளிர்ல கேட்டு நடுங்கிட்டு எனக்கு அந்த இருந்தேன். நபர் மேல ரொம்பவே அப்ப கோவம் அவரு, வந்துச்சு. மேடம், நான் உங்களுக்கு அவர்கிட்ட ஆட்சேபனை இல்லைனா உங்க வாயை நம்ம ரெண்டு மூடுங்கன்னு பேரும் சொன்னேன். இந்த ஷாலை பாதியா அதுக்கப்புறம் அந்த நபர் போத்திக்கலாமான்னு என்னோட கேட்டாரு. பேச்சை கேட்டு இப்படி கோபப்படாம நாம செஞ்சா எனக்கு ரெண்டு ஜூஸ் கொடுக்க பேருக்கும் கொஞ்சம் ஆரம்பிச்சாரு. குளிர் குறையும்னு நான் சொன்னாரு. ஜூஸை வாங்க நான் மறுத்துட்டேன். கொஞ்ச நேரம் ஆனா யோசிச்சுட்டு அவரு சரின்னு சொல்லி மன்னிக்கணும்னு சொன்னேன். சொல்லி ஏன்னா திரும்பவும் அந்த இப்போ ஜூஸை குளிர என்கிட்ட தாங்கவே கொடுத்தாரு. முடியல. அதுக்கப்புறம் அவரோட நான் அந்த ஷால்ல ஜூஸை பாதியை குடிக்க கழட்டி எனக்கு ஆரம்பிச்சேன். கொடுத்தாரு. ஜூஸ் அவர் குடிச்சதுக்கு கொஞ்சம் அப்புறமா பக்கத்துல வந்து எனக்கு மயக்கம் நெருங்கி வந்துச்சு. உட்கார்ந்தாரு. அங்க இருந்த நானும் மேசை கொஞ்சம் மேல பக்கமா தலையை வச்சு சாஞ்சு வந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். நாங்க ரெண்டு பேரும் ஷாலை அடுத்த நாள் பாதியா காலையில நான் போத்திக்கிட்டோம். எழும்பினப்போ என்னோட பயணம் முதலாளியோட திரும்பவும் ரூம்ல தான் ஆரம்பிச்சது. இருந்தேன். இப்போ 1 மணி நான் எழுப்பி ஆகிருச்சு. படுக்கையில உட்கார்ந்தேன். இன்னும் சில மணி அதுக்கப்புறமா முத்து நாங்க திண்டுக்கல் போய் காலை சேர்ந்துருவோம். உணவை கொண்டு வந்தான். இப்போ குளிர்ல இது இருந்தது. எனக்கு எனக்கு முன்னாடி கொஞ்சம் குறைச்ச நடந்ததே மாதிரி இல்ல. ஒரு ஃபீல் ஆச்சு. அவன் இன்னும் என்ன நாங்க சந்தேக ரெண்டு கண்ணோட பேரும் பார்க்க பக்கத்து பக்கத்துல ஆரம்பிச்சான். உட்கார்ந்திருந்ததுனால நான் அவன்கிட்ட பேச அவரோட போறப்போ உடல் சூடு ஓனர் எனக்கு கொஞ்சம் ரூம்குள்ள ஆறுதலை வந்துட்டாரு. தந்துச்சு. அவர் கொஞ்ச நேரம் என்கிட்ட, உட்கார்ந்திருந்ததுக்கு "நீ நல்லா அப்புறமா இருக்கியான்னு அவர் கொஞ்சம் கேட்டாரு. சங்கடமா உணர்ந்தாரு. அப்ப நான் அவர்கிட்ட மேடம், என்னோட தலை கை கொஞ்சம் ரொம்பவே ஜாம் கனமா ஆகிருச்சு. இருக்குன்னு சொன்னேன். என்னோட கைய உங்க அதுக்கு தோள் அவர் மேல சொன்னாரு, வச்சுக்கலாமா? நேத்து உங்களுக்கு நைட் எந்த இந்த பார்ட்டில பிரச்சனையுமே ஜூஸ்க்கு இல்லையான்னு பதிலா கேட்டாரு. தவறுதலா அதுக்கப்புறமா ட்ரிங்க்ஸை அவரு, குடிச்சிட்ட. மேடம், அதனாலதான் கை உன்னோட கொஞ்சம் தலை ஒரு இப்படி மாதிரி கனமா இருக்கு. இருக்கு. என்னோட கைய டேப்லெட் உங்க போட்டா தோள் சரியா மேல போயிடும்னு சொல்லி வச்சுக்கலாமா? எனக்கு ஒரு உங்களுக்கு மாத்திரை எந்த எடுத்து கொண்டு வந்து பிரச்சனையும் கொடுத்தாரு. இல்லையான்னு கேட்டாரு. நான் அன்னைக்கு நானும் ஸ்கூலுக்கு சரி கூட பரவாயில்லன்னு போகல. சொன்னேன். அன்னைக்கு நாள் முழுக்க அவர் என்னோட தன்னோட ரூம்லயே இடது கையை தூங்கினேன். என்னோட தோள் மேல அதுக்கப்புறம் வச்சாரு. நைட்டு தூங்கவே இதனால முடியல. நாங்க இன்னுமே ஏன்னா நான் நெருக்கமானோம். நாள் முழுக்க நான் தூங்கிக்கிட்டே அவருக்கு இருந்தேன். நன்றி சொன்னேன். இருந்தாலும் நல்ல நைட்டு வேளை நீங்க என்னோட எனக்கு ரூம் ஷால் விளக்க கொடுத்தீங்க. அணைச்சிட்டு பெட்ல இல்லைன்னா இந்த படுத்திருந்தேன். குளிர்ல எனக்கு ரொம்பவே கொஞ்ச நேரம் கஷ்டமா கழிச்சு இருந்திருக்கும். திடீர்னு என்னோட ரூமுக்கு அவரும் யாரோ உள்ள சிரிச்சுக்கிட்டே, வந்ததா ஒரு ஃபீல் ஒருத்தருக்கு வந்தது. ஒருத்தர் உதவி செய்யறதுல மெதுவா என்னங்க என்னோட இருக்கு? கண்களை திறந்தப்போ எனக்கு எப்பவுமே என்னோட உதவுறது எதிரில ரொம்பவே முதலாளி பிடிக்கும். இருக்கிறத பார்த்தேன். அவரோட சுபாவம் நான் கண்களை எனக்கு ரொம்பவே மூடி பிடிச்ச பிடிச்சிருந்தது. பார்த்த அவரு அதனால திரும்பவும் அவரோட அவர்கிட்ட, ரூம்க்கே போயிட்டாரு. உங்களோட பேர் என்னன்னு அவர் கேட்டேன். ஏன் அப்படி செஞ்சாரு அதனால நான் எனக்கு அப்ப அவர்கிட்ட புரியவே உங்களோட இல்ல. பேர் என்னன்னு நான் சொல்லி அப்பப்ப கேட்டேன். என்னோட அப்பாவை பத்தி அவரும் அவர்கிட்ட என்னோட கேட்டுக்கிட்டே பேரு இருப்பேன். குகேஷ் அப்படின்னு ஆனா சொன்னாரு. முதலாளி எப்பவுமே நான் நான் என்னோட அவரை பேரு தேடிக்கிட்டே அனிதான்னு இருக்கேன்னு தான் சொல்லுவாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே நல்ல பேர்னு இன்னைக்கு சொன்னாரு. நைட்டு நான் நானும் முதலாளி கொஞ்சம் என்னோட ரூமுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு வரத பார்த்தேன். தேங்க்யூன்னு சொல்லி அவர் சொன்னேன். ஏன் ஒவ்வொரு நாளும் நாங்க என்னோட ரொம்பவே ரூமுக்கு நெருக்கமா வர்றாருன்னு எனக்கு புரியல. உட்கார்ந்திருந்ததுனால சுத்தி அடுத்த நாள் இருந்தவங்களுக்கு காலையில நாங்க உணவுக்காக கணவன் மனைவி டேபிள்ல மாதிரி உட்கார்ந்துச்சு. தோணுச்சு. முத்துவும் நானும் அதுக்கப்புறமா மட்டும்தான் வீட்ல குகேஷ் இருந்தோம். பேச ஆரம்பிச்சாரு. நான் ரொம்பவே சோர்வா எனக்கு இருந்தேன். பஸ்ல பயணம் என்னை செய்யற பார்த்த பழக்கம் இல்ல. முத்து, நான் கிரிஜா, எப்பவுமே ட்ரெயின்ல நீங்க தான் ரொம்பவே போவேன். சோர்வா ஆனா தெரியுறீங்க. இன்னைக்கு முதல் நைட்டு முறையா முதலாளி பஸ்ல உங்க பயணம் ரூமுக்கு செஞ்சேன். வந்தாரா? எனக்கு அதனால பஸ்ல தான் பயணம் நீங்க செய்யறது இவ்ளோ டயர்டா ரொம்பவே இருப்பீங்க போலன்னு சலிப்பா இருக்கும்னு சொன்னான். சொன்னாரு. நான் அவன்கிட்ட நீ சிரிச்சுக்கிட்டே, என்ன சொல்ல வரேன்னு அப்படியா? கேட்டேன். எனக்கு நான் இவ்வளவு பஸ்ல பயணம் சொன்னதும் செய்யறது தான் முத்து, ரொம்பவே பிடிக்கும்னு என்ன சொன்னேன். மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறமா தவறுதலா அவர் என்னோட தன்னோட வாயில இருந்து இந்த வார்த்தை மொபைல் எடுத்து வந்துருச்சுன்னு பார்த்தாரு. சொன்னான். இப்போ முத்து 2 மணி என்கிட்ட எதையோ ஆகிடுச்சு. சொல்ல விரும்புறான்னு இன்னும் எனக்கு கொஞ்ச நேரத்துல தோணுச்சு. வண்டி திண்டுக்கலுக்கு இன்னைக்கு நான் என்னோட போயிடும்னு சொன்னாரு. அப்பாவுக்காக ஒரு அவரோட வாழ்த்து முகத்துல அட்டையை தயார் லேசான ஒரு செஞ்சிருந்தேன். சோர்வு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு ஆனா என்னோட அப்படியும் அப்பாவோட பிறந்த நாள். அமைதியாவும் மகிழ்ச்சியாவும் அப்பாவோட இருந்தாரு. நினைவா நான் சரியா அவரோட கூட மொபைல்ல சாப்பிடவே பாடல் இல்ல. போட்டு ப்ளூடூத் அப்பாவோட மூலமா நினைவு கேட்க எனக்கு ஆரம்பிச்சாரு. அழுகையே வந்துச்சு. கொஞ்ச நேரம் பாடல் அப்ப முதலாளி கேட்டதுக்கு என்னோட அப்புறமா ரூமுக்கு அவர் வந்தாரு. என்னோட பக்கம் நான் திரும்பி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அனிதான்னு ஏன் கூப்பிட்டாரு. அழுகுறேன்னு கேட்டாரு. வண்டியோட என்ன லேசான ஆச்சு? சத்தத்தை ஏன் கேட்டதும் அழுகுற? எனக்கு தூக்கம் வந்துச்சு. நான் அவர்கிட்ட அவரோட எனக்கு தோள் மேல ரொம்பவே தலை வச்சு அப்பாவோட ஒரு நினைவு அதிகமா பாதுகாப்பு, இருக்கு. ஒரு அமைதியா இன்னைக்கு உணர்ந்தேன். அவருக்கு பிறந்த கொஞ்ச நாள். நேரம் கழிச்சு நான் வண்டி அவருக்காக திண்டுக்கல் ஒரு வாழ்த்து வந்துச்சு. அட்டையை கூட தயார் அவர் என்ன செஞ்சிருக்கேன். லேசா கூப்பிட்டு அந்த எழுப்பினாரு. வாழ்த்து அட்டையை பார்த்த ஆனா என் முதலாளி தூக்கம் மிக மிகவும் விரைவா ஆழமா நான் உன்னோட இருந்துச்சு. அப்பாவை கூட்டிட்டு நான்
எழும்பவே சொன்னாரு. இல்ல. அதுக்கப்புறமா ஓனர் எதுவுமே சொல்லாம என்னோட முதுகுல ரூம்ல இருந்து வெளியே போயிட்டாரு. நான் வேகமா நான் இன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்ல. ஒரு அதனால எழும்பி எழும்பி சமையலறைக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் போனேன். திண்டுக்கல் வந்துருச்சு. சமையலறையில இருந்து ஜன்னல் வழியா வெளியே ஆழ்ந்த பார்த்தேன். தூக்கத்துல இருந்தீங்க. அங்க என்னோட அதனால முதலாளி எழுப்பலன்னு தன்னோட உடல்ல சொன்னாரு. ஒரு போர்வையை உங்களோட போட்டுக்கிட்டு ஸ்டாப்ப தவற ஒருத்தருக்கு விட்டுட்டீங்களான்னு ஒரு கேட்டாரு. கட்டு பணத்தை நான் கொடுத்துட்டு அவரை பார்த்து இருந்தாரு. சிரிச்சுக்கிட்டே, நான் ஜன்னலுக்கு "Thank you. பக்கத்துல நல்ல போய் வேளை நீங்க பார்த்தப்போ என்னை எழுப்புனீங்க. பணம் வாங்குனது வேற இல்லைன்னா யாருமே நிஜமாவே இல்ல. எனக்கு பிரச்சனை அது ஏற்பட்டிருக்கும்னு என்னோட சொன்னேன். அப்பா தான்.
அவர் ஆனா என்கிட்ட ஏன் இவ்வளவு நீங்க பணம் எங்க வாங்கிட்டு இறங்கணும்னு இருக்காருன்னு எனக்கு கேட்டாரு. தெரியல. நான் அந்த ஸ்டாப்ல நான் என்னோட அப்பாவை நினைச்சு தினமுமே அழுதுட்டு இருக்கிறது அவர் சற்று முதலாளிக்கு அதிர்ச்சி அடைஞ்சாரு. நல்லாவே தெரியும். உண்மையிலேயே அவர் என்னோட கேட்டாரு. அப்பாவை சந்திக்க நான் சொல்லிட்டு ஏன் அவருக்கு பணம் கொடுத்துட்டு உண்மையிலேயே இருக்காரு? நானும் அங்கதான் என்னோட இறங்கணும்னு சொன்னேன். அப்பாவுக்கும் என்னோட முதலாளிக்கு எனக்கு இடையில கொஞ்சம் என்ன விசித்திரமா தான் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு எதுவுமே எங்களோட புரியல. பயணம் எவ்வளவு நான் ஒத்துமையா அப்பாவை இருக்குன்னு கூப்பிடலான்னு நினைச்சேன். சுமார் அப்போ அதிகாலை அப்பா 3 மணி அங்க அளவுல இருந்து பணத்தை பஸ் ஸ்டாப்ல எடுத்துட்டு போயிட்டாரு. நாங்க முதலாளி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கீழே வர்றதுக்கு இருந்தோம். முன்னாடி நான் எங்கும் விரைவா ஆழ்ந்த போயிட்டு அமைதியா என்னோட இருந்துச்சு. படுக்கையில படுத்துக்கிட்டேன். ரோட்ல கொஞ்ச எந்த நேரம் கழிச்சு வண்டியுமே பார்க்க முதலாளி முடியல. வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. நான் இங்க இருந்து அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு எப்பவும் போல போறேன்னு என்னோட முடிவு ரூமுக்கு பண்ணேன். வந்தாரு. ஆனா அந்த நேரத்துல ஆட்டோ ஆட்டோ கிடைக்கிறது கிடைக்கிறது ரொம்பவே இறுக்கமா கஷ்டம். மூடிக்கிட்டேன். குகேஷ் அவர் என்னோட என்னோட ரூமுக்கு பக்கத்துல வந்து கொஞ்ச நின்னுட்டு நேரம் இருந்தாரு. எட்டி பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் நீங்க எங்க அவரோட போகணும்னு ரூமுக்கு கேட்டேன். போயிட்டாரு. உங்க காலனி நான் எதுன்னு நடக்க கேட்டாரு. ஆரம்பிச்சேன். அவர் இல்ல கடந்த என்னோட சில வீடு மாசங்களா இங்க பக்கத்துல முதலாளி தான் என் கூட இருக்கு. என்ன செஞ்சுட்டு ஆட்டோ இருக்காரு? கிடைக்கிற வரைக்கும் அவர் உங்க கூட இனிமையா பேசி நிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு இந்த சொன்னாரு. வீட்டுல தங்க வச்சிருக்காரு. அவரோட இந்த இப்போ வார்த்தை எனக்கு முன்னாடி ரொம்பவே பல மரியாதையை கேள்விகள் கொடுத்துச்சு. இருந்தது. காலையில நான் எழுந்தப்போ என்னோட உடல் காய்ச்சலால கொதிக்க ஆரம்பிச்சது. இப்போ மணி சுமார் 3 முதலாளி மணி டாக்டரை ஆகிருச்சு. வீட்டுக்கு வர வச்சு அப்பவும் ஆட்டோ வீட்லயே கிடைக்கவே எனக்கு இல்ல. செக்அப் பண்ணாங்க. வேற எந்த வாகனமும் இல்ல. டாக்டர் எனக்கு சில மருந்துகளை இதுக்கப்புறமா கொடுத்துட்டு போனாரு. அவரு முதலாளி அனிதா, அன்னைக்கு உங்களுக்கு எந்த ஆபீஸ்க்கு போகவே பிரச்சனையும் இல்ல. இல்லனா அவர் நீங்க நாளோட என்னோட வீட்டை வீட்டுக்கு என்ன வருவீங்களா? பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்னோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீ இப்படி இங்க ரொம்ப நேரம் நோய்வாய்ப்படலாமா? நிக்கிறது எனக்கு எனக்காக பாதுகாப்பா நீ தெரியலன்னு சீக்கிரமா சொன்னாரு. குணமாகணும்னு சொன்னாரு. நானும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு முதலாளியோட இந்த பேச்சை அவர் கேட்டு நான் கண்ணியமானவராகவும் ரொம்பவே அவரோட ஆச்சரியப்பட்டேன். நடத்தை ரொம்பவே உண்மையிலேயே நல்லதாகவும் அவர் என்ன இருந்துச்சு. சொல்ல வந்தாரு? நான் அவரை இதுக்கப்புறம் நம்பி 4 சரி நாள் போகலான்னு கழிச்சு முடிவு பண்ணேன். எனக்கு காய்ச்சல் நாங்க நல்லாகிடுச்சு. 2 பேரும் நான் அவங்களோட நைட்ல பேக் அப்பாவும் எடுத்துட்டு நடக்க முதலாளியும் ஆரம்பிச்சோம். சந்திச்சதை பார்த்தேன். சாலையோட இது வரைக்கும் அமைதியில நாங்க நாங்க 2 2 பேரும் பத்தி அதிகம் எதுவும் பேசிக்கவே இல்ல. ஏன்னா ஆனா நான் அவரோட அவரோட உண்மையா உண்மையா இருக்க இருக்க நிம்மதியே எனக்கு கிடைச்சது. அவர்கிட்ட உண்மையை நான் கொஞ்ச தூரம் தெரிஞ்சுக்கணும்னு நடந்ததுக்கு விருப்பப்பட்டேன். நாங்க ஒரு கடந்த சில சாதாரண வீட்டுக்கு நாட்களா முன்னாடி என்னோட போனோம். இரவு தூக்கம் கெட்டு அவரு போச்சு. தன்னோட பையில இருந்து சாவி ஒவ்வொரு எடுத்து காலையிலயுமே கதவை நான் ரொம்பவே திறந்தாரு. சோர்வா இருந்தேன். அதுக்கப்புறமா நாங்க 2 இன்னைக்கு பேரும் நான் உள்ள தூங்கும் போனோம். போது வழக்கம் போல அவரோட நள்ளிரவுல வீடு ரொம்ப என்னோட பெருசு ரூமோட இல்ல. கதவு ஆனா திறந்துச்சு. 2 ரூம் இருக்க ஒரு ரூம்ல சின்ன ஒரு மங்கலான சுத்தமான வெளிச்சம் தான் வீடு. இருந்தது. அவரு மத்த அனிதா, எல்லா இடங்களும் என்னோட இருட்டா வீட்டுக்கு உங்களை இருந்துச்சு. வரவேற்கிறேன்னு கதவை சொன்னாரு. திறந்து திரும்பவும் அவரு மூடிக்கிச்சு. நான் இங்க கொஞ்ச சில நாள் நொடிகள்ல தான் யாரோ இருப்பேன். என்னோட வேலை பக்கத்துல பெங்களூர்ல தான் ஃபீல் அதிகம். பண்ணேன். அதனால அப்ப சில என்னோட நாட்கள் கண்களை பெங்களூர்ல சில விரைவா நாட்கள் எழும்பி இங்கே இருப்பேன்னு ரூமோட சொன்னாரு. விளக்க ஆன் நான் உங்க பண்ணேன். வீடு ரொம்பவே நல்லா பக்கத்துல இருக்கு முத்து அப்படின்னு என்னோட சொன்னேன். படுக்கையில அதை படுத்துக்கிறத கேட்ட பார்த்தேன். அவரும் நன்றி அனிதான்னு கோபத்தோட சொல்லி அவங்கிட்ட சொன்னாரு. நீ என் அனிதா, கூட என்ன நீங்க செஞ்சுட்டு படுக்கையில இருக்கேன்னு கேட்டேன். தூங்குங்க. நான் நான் சோஃபால இவ்வளவு தூங்குறேன்னு சொன்னதும் சொன்னாரு. முத்து நான் எலும்பினா உடனடியா அதுக்கப்புறம் இல்ல, நான் நீங்க அவங்கிட்ட உங்க படுக்கையில தூங்குங்க. உன்னோட இந்த நான் செயலை சோஃபால பத்தி நான் தூங்குறேன்னு முதலாளி சொன்னேன். கிட்ட சொல்லுவேன்னு அவர் சொன்னேன். பிடிவாதமா நான் அப்படியெல்லாம் இவ்வளவு இல்ல. சொன்னதும் நீங்க என்னோட முத்துவோட வீட்டுக்கு வாயில விருந்தாளின்னு இருந்து அந்த சொன்னாரு. விஷயம் வெளியே நான் வந்துச்சு. விட்டு கொடுத்து நீங்க நீ படுக்கையில ஒவ்வொரு தூங்குனா நைட்டும் எனக்கு சந்தோஷமா நல்லா உன்னோட இருக்காதுன்னு முதலாளி கூட சொன்னேன். நைட் இருக்க. குகேஷ் என் ஒரு தன் நாள் பேச்சு நைட்டு கேட்கும்படி அதே சொன்னாரு. மாதிரி என் கூட நாங்க இருந்தா 2 என்ன? பேரும் அவங்கவங்க அவன் இடத்துல இவ்வளவு தூங்கணும். சொன்னதும் நான் பயண அவங்கிட்ட களைப்பு காரணமா நீ எனக்கு என்ன விரைவா பேசுற? தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அவன் பேச நைட் நடந்த ஆரம்பிச்சான். சம்பவங்களும் நான் அவரோட டெய்லியும் நைட்டு நாகரிகமான பார்க்கறேன். சுபாவம் முதலாளி என்னோட midnightல மனசுல உன்னோட ஒரு ரூம்க்கு தனிப்பட்ட வந்து நேர்மையான நேர்மையான தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. எனக்கு எல்லாமே இப்போ தெரியும். நான் கண் விழிச்சப்போ நீயும் முதலாளிக்கு நான் சுற்றிலும் வேலைக்காரி பார்த்தேன். தானே. எதிரில ஒரு வேலைக்காரி ஒரு மேல கடிகாரம் இப்படி தொங்கிட்டு யாரும் கருணை இருந்துச்சு. காட்ட மாட்டாங்கன்னு காலை எனக்கு தெரியும். 9 மணி ஆகிருச்சு. உன்னோட அழக முதலாளி குகேஷ் பயன்படுத்திக்கிறாரு. வீட்ல நீ அந்த சில சுத்தம் கிழவனுக்கு செய்ய ஒரு பணிகளை நல்ல செஞ்சுட்டு மனசை இருந்தாரு. மகிழ்விக்கக்கூடிய ஒரு அவர் பொம்மை. என்னோட பக்கம் பார்த்து அவனோட good வார்த்தைகள் morning மேல அப்படின்னு அவனுக்கு சொல்லி எந்த சொன்னாரு. கட்டுப்பாடுமே இல்ல. அவர் என்ன பார்த்து நான் good முத்துவோட morning காது சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம் பாத்ரூம் அறையை இந்த பக்கம் தான் விட்டுட்டு இருக்குன்னு சொல்லி அவனை என்னோட சைகை ரூம்ல இருந்து காட்டினாரு. வெளியே போக சொல்லி நான் திட்டினேன். பாத்ரூம்ல இருந்து ஃப்ரெஷ் முத்துவோட ஆயிட்டு பேச்சுல வெளியே இருந்து வந்தப்போ முதலாளியோட என்ன உணர்வுகள் அறியாமலே என்னன்னு எனக்கு புரிய குகேஷை ஆரம்பிச்சது. பார்த்து சில இப்போ நிமிடங்கள் ஓனரோட அவரோட உண்மையான பார்வையில முகத்தை தொலைஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான போயிட்டேன். நேரம் வந்துருச்சு. அவர் சட்டையை அவர் கழட்டிட்டு எதுக்காக மணியை மட்டுமே இதெல்லாம் செஞ்சுட்டு போட்டிருந்தாரு. இருக்காருன்றத அவரோட நானே உடல் நேரடியா மிகவும் கண்டுபிடிக்கணும்னு கவர்ச்சியா நினைச்சேன். இருந்துச்சு. அடுத்த ஒரு நாள் நாள் நைட்டு அவர் நான் ஜிம்முக்கு முதலாளியோட போறாரா ரூமுக்கு இருக்கும். போனேன். அவரோட ரூம்ல ரூம்ல எல்லா இடமுமே சில இருட்டா கணங்கள் இருந்துச்சு. அவரை பார்த்துக்கிட்டே நான் மெதுவா இருந்தேன். அவரோட பக்கத்துல அவர் என்னோட போனேன். பார்வையை பிடிச்சு நான் அவரோட கையை சிரிச்சுக்கிட்டே பிடிச்சேன். அனிதா அப்பா நீங்க அவரு டீ தன்னோட குடிக்கிறீங்களா அறையோட இல்ல விளக்க காஃபி ஆன் பண்ணாரு. குடிக்கிறீங்களான்னு கேட்டாரு. அதிர்ச்சியான நான் டீ ஓனர் என்னை குடிப்பேன்னு பார்த்து சொன்னேன். நீ இங்க அவர் என்ன உடனே ஒரு செஞ்சுட்டு இருக்க? அற்புதமான நீ டீயை உன்னோட தயாரிச்சாரு. சுயநினைவுல தான் இருக்கியா? உண்மையிலேயே அந்த நீ டீ என்ன தவறு ரொம்பவே செய்யறன்னு நல்லா உனக்கு இருந்துச்சு. புரியுதான்னு கேட்டாரு. நானும் அந்த டீயை வாங்கி அப்ப நான் குடிச்சிட்டு அவர்கிட்ட ரொம்பவே நல்லா நான் இருக்குன்னு தவறு சொல்லி செய்றேனா? சொன்னேன். நீங்க அந்த இதுக்கப்புறமா நான் இருட்டுல கிளம்பணும்னு மறைஞ்சுக்கிட்டு சொன்னேன். என்னோட நேத்து அப்பாவுக்கு நைட்டு உங்க கட்டுக்கட்டா வீட்ல பணம் தங்க இடம் கொடுக்கும்போது கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு அங்க ரொம்பவே இருந்து நன்றின்னு பார்த்துக்கிட்டு தான் சொன்னேன். இருந்தேன். அது ஆனா மட்டும் அவர் இல்லாம சிரிச்சுக்கிட்டே, நைட்ல அப்படியெல்லாம் என்னோட ஒண்ணும் ரூம்க்கு இல்ல. வந்து என்னோட நீங்க பக்கத்துல இங்க உட்கார்ந்து தங்குனது என்ன எனக்கு பார்த்துட்டு ரொம்பவே போறது எனக்கு சந்தோஷம். தெரியும். நான் ஒரு அவருக்கு வேலைக்காரிக்கு திரும்பவும் நீங்க நன்றி இவ்வளவு பெரிய தெரிவிச்சேன். உதவியை நான் எப்படி கிளம்ப செய்ய தயாரிட்டு முடியும்? இருந்தப்போ நீங்க உங்க விதி மனசுல இருந்தா நாம ஏதாவது திரும்பவும் எதிர்பார்ப்பு சந்திப்போம்னு இல்லாம சொன்னேன். இது எல்லாத்தையுமே அவர் செய்ய சிரிச்சுக்கிட்டே, முடியாதுன்னு சொன்னேன். ஆமா நிச்சயமா. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அதுக்கப்புறமா என்னோட நான் அப்பாவை உங்களோட
அவரோட என்கிட்ட ஃபோன் நம்பர் சந்திக்க எனக்கு வைங்கன்னு கிடைக்குமான்னு கேட்டேன். நான் இவ்வளவு அவர் சொன்னதும் நிச்சயமான்னு சொல்லிட்டு உன்னோட அவரோட நம்பரை அப்பாவுக்காக இந்த கொடுத்தாரு. நிலைமைக்கு நீ நான் போறது உடனடியா சரியில்லைன்னு அவரோட சொன்னாரு. ஃபோனுக்கு ஒரு மிஸ்டு காலும் கொடுத்தேன். உன்னோட அப்பாவுக்கு குடிப்பழக்கம் அவரோட மட்டும் வீட்டுல இருந்து கிடையாது, வெளியே வந்து சூதாட்ட என்னோட பழக்கமும் வீட்டுக்கு இருக்கு. போய்கிட்டு இருக்கும்போது அந்த பழக்கத்துல குகேஷோட